தாவீது இன்னும் ராஜாவாகவில்லை, ஆனால் அவரை தேவன் தேர்ந்தெடுத்திருந்தார். அப்போது தாவீதும் அவரது ஆட்களும் காட்டில் தங்கியிருந்தனர். நாபால் ஒரு செல்வந்தனாக இருந்தாலும் மோசமான குணம் கொண்டவன். அவனுக்கு நிறைய ஆடுகளும் கால்நடைகளும் இருந்தன. தாவீது நாபாலின் ஆடுகளையும் வேலைக்காரர்களையும் பாதுகாத்து வந்தார். ஒரு நாள் தாவீது தனது ஆட்களை அனுப்பி, நாங்கள் உங்களின் ஆடுகளை காப்பாற்றினோம், தயவு செய்து உணவு மற்றும் உதவிகள் அளிக்க முடியுமா என்று கேட்டார். ஆனால் நாபால் மிக மோசமாக பதிலளித்தான். தாவீது யார்? அவனுக்கு நான் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று அவமதித்தான். இதை கேட்ட தாவீது மிகவும் கோபமடைந்து நாபால் மற்றும் அவனுடைய வீட்டாரை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். நாபால் செய்த தவறை அவரது வேலைக்காரர்கள் அபிகாயிலிடம் சென்று கூறினர். அவள் உடனே ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று புரிந்து கொண்டாள். அவள் தாழ்மையுடனும் ஞானத்துடனும் செயல்பட்டாள். உணவுகளையும் பழங்களையும் காடைகளையும் எடுத்துக்கொண்டு தாவீதிடம் சென்றாள். மண்டியிட்டு தாழ்மையாக தாவீதிடம் பேசினாள். தயவு செய்து கோபமடையாதீர்கள். என் கணவர் அறிவில்லாதவர். அவருடைய தவறிற்காக அவரின் வீட்டினரை அழிக்க வேண்டாம். தாவீது அபிகாயிலின் ஞானத்தையும் இறைபக்தியையும் பாராட்டி தனது கோபத்தை அடக்கிக் கொண்டார். பின் நாபால் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தான். இதை கேட்ட தாவீது, தேவன் நீதி செய்தார் என்று கூறி அபிகாயிலை திருமணம் செய்து கொண்டார்.